ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு சூரிய உதயத்தோடு இன்றைக்கி டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சூரியன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு, அப்படியே அதை பார்க்குறப்பவே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து இன்றைக்கி காலையில் எந்த ஒரு பூஜையும் பண்ணலை. ஏன்னா கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. அதனால் வந்து சாயந்தரமாக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலவாசல்லையுமே சாயந்தரமாக பூஜை பண்ணுறப்ப கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலவாசலையும் கோலம் வந்து போடலை. நெய் தான் வந்து காய்ச்சிட்ருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் தீந்துருச்சு. அதனால் வந்து நெய் காய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நெய் விளக்கும் வந்து போடணும். அதனால் வந்து நெய் வந்து தீந்துருச்சு. அதனால் வந்து நெய் வந்து காய்ச்சிட்ருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஏன் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை கரெக்டாக 27 நாள் பண்ணேங்க. அதுக்கு மேலே பண்ண முடியலை. அதாவது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பீரியட்ஸ் ஆகாதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுவோம். பீரியட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா பாப்பாவங்க வந்து 1 நாள் 2 நாள் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் போட மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 5 நாளுமே வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் வந்து 27 நாள் சரி கணக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் சாயந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம வீட்டில் சாயந்தரமாக வந்து விளக்கேற்றிடுவோம். காலையில் தான் வந்து விளக்கேற்ற முடியலே தவிர சாயந்தரமாக வந்து டெய்லியுமே நம்ம வீட்டில் விளக்கேறியும். இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஏங்க சிஸ்டர் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ போடுறேன், அதில் வந்து கொஸ்டின் கேட்குறேன், அது வாரம் ஒருத்தர் வந்து கிவ்அவே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, ஏன் அந்த இதை வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. கிவ்அவேன்னு சொல்லிடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளால் கொடுக்க முடியாமலாம் இல்லைங்க, வீடியோ வந்து என்னால் ஷூட் பண்ணி எடுக்க முடியல அவ்வளோதானே தவிர, மற்றபடி வந்து நான் கிவ்அவேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் நான் வந்து செய்யணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து என்ன ஸ்டோரி சொல்கிறீங்களோ அதை வந்து குழந்தைங்களுக்கு தூங்குறப்ப நைட்டில் வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் வந்து ஸ்டோரி சொல்கிறதில்ல, எனக்காக வந்து ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே ஸ்டோரி சொல்கிறது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்லாம் நான் நினச்சேன். யாருக்குமே பிடிக்கலையாட்டிருக்கு அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து நான் சொல்கிற ஸ்டோரியை குழந்தைங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க பாருங்களேன், உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் கண்டிப்பாக வந்து நான் ஸ்டோரி சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வந்து இன்னொரு இதுவும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்கிறப்ப அந்த சமையல் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும் நீங்கள் செய்கிற சமையலில் எல்லாத்துலேயுமே. அதை வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுவும் இந்த காலிஃப்ளவர் பக்கோடாலாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வேறு லெவல் சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன அதாவது நிறைய இன்க்ரீடியன்ட் இல்லாமல் உங்களோட மேக்ஸிமம் உங்களுடைய சமையலே பார்த்திங்கன்னா நிறையா இன்க்ரீடியன்ட் இருக்கிறதில்ல, எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளாக தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம போடுற வீடியோஸ் யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். அதே மாதிரி வாரம் ஒருத்தரை கிவ்அவேல வந்து செலக்ட் பண்ணுவோம். ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 100 டே சேலஞ்சு. 100 நாள் கரெக்டாக நம்ம வீடியோ போடணும். ஒரு நாள் கூட நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. இந்த 100 நாளில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாத்துக்குமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். இதில் என்னென்ன வரும்னு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, நான் கற்றுக்கிட்டது இதெல்லாம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து கண்டென்ட் கொடுப்பேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து நான் கொடுக்குற வீடியோ இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கதை சொல்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம செய்கிற டிஷ்ஷுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களாம் சொல்கிறீங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இந்த 100 டேஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு நம்ம கூட யார் யார் ஜாயின் பண்ணிக்கிறா அப்படிங்கிறவங்க ஒரு லைக் கொடுங்க. வேறு எல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க, நான் அதை வச்சு தெரிஞ்சுக்கிறேன். 100 டே முடிவில் எத்தனை பேர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. இந்த 100 நாட்களில் என்னென்ன நடக்க போகுது, நம்ம வந்து என்னென்னலாம் டாபிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என்னென்ன டாபிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 27 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையில் எனக்கு ஒரு நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இந்த 9,000 சப்ஸ்கிரைபர் 6-7 மாதமாக இழுத்துட்டு இருந்ததுங்க. 9,000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றது மட்டும் உண்மையிலே அந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப இழுத்துட்டு இருந்துச்சு. நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச பலன் பார்த்திங்கன்னா
10,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. உண்மையிலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. இதே மாதிரி இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாகவே 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது தான். என்ன நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஏதாவது ஒன்று நம்ம சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா அந்த ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வரும் பார்த்தீங்களா, அதை வாங்கி நம்ம புது வீட்டில் நான் அதை மாட்டணும். எனக்கு அதுதான் ஒரே ஆசை, வேற எல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சிகளும் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து வீடு கட்டுறப்போ வீடு கட்டி முடிச்சுட்டு நம்ம புண்ணியாச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போதைக்கு நம்ம உள்ளே ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போகிறது நம்மளோட சில்வர் ப்ளே பட்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். எதுவுமே அதாவது எனக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு ஜான் ஏறுனா ஒரு முழம் வழுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் என்னோடய ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முயற்சிகள் இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி ஒரு பெண் நினச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. ஆக்குவதும் பெண் தான், அழிப்பதும் பெண் தான். ஒரு பெண்ணு நினச்சா அந்த குடும்பத்தை வந்து எப்படி வேணாலும் மாற்றலாம். அதே மாதிரி அந்த பெண்ணே வந்து ஆப்போசிட்டாக நினச்சாங்க அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளவோ சீரழிஞ்சு போயிடும். அதனால் பெண் அப்படிங்கிறவ ஒரு குடும்பத்தை ஆக்குறது, அழிக்கிறது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணமாக சொல்கிறேன். எந்த ஒரு நல்ல பெண்மணி அப்படின்னா அவங்க கையில் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குடும்பம் நடத்த தெரியணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்தாலும் குடும்பம் நடத்த தெரியும், 10,000 ரூபா கொடுத்தாலும் குடும்பம் நடத்த தெரியும், 100 ரூபா கொடுத்தாலும் அந்த அன்னைக்கு நம்மளுக்கு குடும்பம் நடத்த தெரியணும். இது தாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் உள்ள ஒரு இது. ஆனால் வந்து எல்லாருமே கண்டிப்பாக அந்த அளவில் இருப்பாங்க. என்ன நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் போய் அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வருவோம். இன்னும் ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு மொத்த மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வருவோம். 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி தானே தவிர, ஆனால் வந்து நம்மளோட வீடியோஸில் அடுத்தடுத்து சேவிங்ஸை பற்றி எல்லாமே நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய லைஃப்பில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய குழந்தைங்களுக்கு நான் எப்படியெல்லாம் வந்து கேர் பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கேன், இது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மளோட வீடியோஸில் பூஜை மட்டும்தான் வரும் அப்படின்னுலாம் வந்து நினைக்க வேண்டாம். பூஜையும் வரும், வீட்டில் வந்து ஆளினால் எல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த 100 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். இந்த 100 நாட்கள் முடிவில் நீங்கள் ஒன்றையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம வீடியோ பாருங்கள். 100th டே முடிவில் என்னோடய வீடியோவை வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும் இல்லைங்களா, நான் சாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சேர்ந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும். ஏன்னா என்னைய மாதிரி நிறைய பெண்மணிகள் வந்து கஷ்டப்படுறவங்க இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு பெண் வந்து கையில் எப்போவுமே ஒரு அமௌண்ட் வச்சே இருக்கணும். நம்மக்கிட்ட அமௌண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ நம்ம குழந்தைங்களே இருக்காங்க, நம்ம குழந்தைங்களே வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால் வந்து எப்போவுமே நம்ம வந்து அமௌண்ட் வச்சே இருக்கணும். அந்த அமௌண்ட்டெல்லாம் எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி வந்து அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற அமௌண்ட்டில் எப்படி சேவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து எவ்வளோ தான் நம்ம ஹஸ்பண்ட் வந்து சம்பாதிச்சாலும் நம்ம கையில் தனியாக ஒரு சம்பாத்தியம் அப்படிங்கிறது வேணும். அப்போ தான் நம்ம விருப்பப்பட்டதை இப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம கையில் தனியாக வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மனசார ஏதாவது ஒன்று செய்யலாம். ஆனால் வந்து இதே இது ஹஸ்பண்டோட அமௌண்ட்டை வாங்கி நம்ம பேரண்ட்ஸ்க்கு செய்யணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு வகையில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒவ்வொரு திறமை இருக்கும். அதெல்லாம் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்கிறேன். என்னோடய ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த பொரியல் செஞ்சாலும் தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 வரமிளகாயை வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெண்டைக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து சிம்மில் வச்சு வதங்க விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா அதோட வளவளப்பு தன்மை வந்து ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ வந்து அந்த சைடு பாப்பாங்களுக்கு வந்து தோசை தான் வந்து ஊற்றிட்டுருக்கேன். லஞ்செல்லாம் வந்து சமைச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல் தான். இப்போ பாருங்கள், சிம்மிலே வச்சு வதங்கினதுக்கப்புறம் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம காரத்துக்கு
மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வெண்டைக்காய் பொரியல்னால் அவ்வளோ பிடிக்கும். இப்போ வந்து ஃபைனலாக இதுக்கு வந்து தேங்காய் பூ தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எங்கள் வீட்டில் நான் வைக்கிற சாம்பார்னால் எங்கள் பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, சாம்பார்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு. அதுவும் தோசை சாம்பார் அப்படின்னா என் பையன் ஃபஸ்ட்டாலாம் வந்து தட்டை எடுத்துகிட்டு நின்றுக்குவான். இப்போ வந்து ஃபைனலாக நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம வீட்டில் என்னென்ன சமைச்சு வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடோனுக்கு போகிற வேலை இருக்கிறது அப்படிங்கிறனால, ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால குடோனில் போய் சாமி கும்பிடணும். ஸோ வந்து பாப்பாங்களுக்குலாம் வந்து லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்களையும் ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடக்கு, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து குடோனுக்கு போகணும். இப்போ வந்து லஞ்செல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் ரசம் வந்து வச்சோம் அப்படின்னாலே அவங்க குழம்பு கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லிப்பாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி குழம்பு தான் வந்து ஊற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்மளுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன நான் ஷேர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.